இது வரைக்கும் நம்ம பென்டனை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக கொண்டு வரது என்னன்னு பாத்தீங்கன்னா பென்டன் அல்டிமேட்ரிக்ஸ் அண்ட் கிளாசிக் ஒம்னிட்ரிக்ஸ் பத்தின பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பென்னுக்கு நம்ம ஒம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதுல இருந்து அதை எப்படா அப்கிரேட் பண்றது, அதை எப்படா அந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு ஒரு குளறுபடியான வேலைகள்லாம் செஞ்சுக்கு இருப்பார் இல்லையா. அதுல இருந்து நம்ம பென் நிறைய கத்துக்கிட்டும் இருப்பாரு, இல்லாட்டி பேக்ல அடி வாங்கியும் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம பென்டன் கிளாசிக்ல இருந்தே போவோம். முதலாவது கிளிச் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒம்னிட்ரிக்ஸை செலக்ட் பண்ணக்குள்ள, அதாவது நம்ம ஏலியன்ஸை செலக்ட் பண்ணக்குள்ள அந்த தேவையான ஏலியன்ஸ் அந்த டைம் வந்திருக்காது. அதுக்கு காரணம் நம்ம ஒச்ச பென் இழுத்து அடிக்கிறனாலன்னு சொல்லிக்கிருக்காங்க. ஆனா அது இல்ல உண்மையான கதை. அதாவது நம்ம ஒம்னிட்ரிக்ஸை டிசைன் பண்ணக்குள்ள நம்ம எஸ்மத் என்ன செஞ்சிருப்பார்னா அந்தந்த டைமுக்கு தேவையான ஏலியன், அந்த வில்லனை தோக்கடிக்கிறதுக்கு தேவையான ஏலியன் மட்டும் எப்பியர் ஆகிற மாதிரி செஞ்சு வச்சிருக்காரு. சில வேளைகள்ல பென் அந்த ஏலியனாவே மாறி இருப்பாரு. அது என்ன நடந்திருக்கும்னா அந்த ஏலியன் அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஏலியன் சூட்டபிளா இருந்திருக்கும். அப்ப என்ன மண்ணுக்குடா அந்த ஏலியன்ஸை சூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க, அப்படி சூஸ் பண்ணவே தேவையில்லையா, சும்மா ஒரு பட்டனை கொடுத்துட்டு வேணுங்கிற ஏலியனா மாற அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏலியனா மாறுறதுக்கு செஞ்சிருக்கலாம் தானே, ஏன் இப்படி கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி உங்க மண்டையில ஓடி இருக்கா? அதே கேள்வி தான் இந்த வீடியோ செய்யக்குள்ள எனக்கு வந்துச்சு. அதை பத்தி பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீசன் 1 எபிசோட் 11ல தான் கோர் ஜேம் ஆகிரும். நம்ம ஒம்னிட்ரிக்ஸ் பிரஸ் பண்ண இயலாம இறுகி போயிரும். அப்போ நம்ம பென் என்ன செய்வார்னா இழுத்து ஒரே அடி செவுத்துலயா அந்த கட்டையிலயும் எங்கே அடி, என்னையே அடிக்கிறியா ஒன்னு செய்ய வேலைன்ட்டு கிராமேட்டர்லயே அவர் சிக்க வச்சிரும். அது ஒரு கிளிச்சி அண்ட் பக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீசன் 2 எபிசோட் 12ல இந்த ஒம்னிட்ரிக்ஸ் இப்படியே நம்ம கையில இருந்தா சரி வராது, இதை ஹெக் பண்ணி என்னமாச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஒரே நெம்புன நம்ம மேல உள்ள கான்லெட் கலந்து கையிலையோட வந்துருச்சு. அப்படியே வந்ததும் இல்லாம சில பல வேலைகளை ஆக்கி விட்டுரும். புது புழுவெல்லாம் முளைச்சிருக்கும் ஏலியன் மாதிரி. அதை வச்சு நம்ம எனிமோ கிட்டே நல்லா பல்பு வாங்கியிருப்பாரு நம்ம பென்டன். அடுத்த குளறுபடி எப்ப நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் த யூனிவர்ஸ்னு பென்டனுக்கே உரித்தான ஒரு மூவி வந்துருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் எனிமோ என்ன செய்வாருன்னா ஒரு டிஎன்ஏ போம்னு தயாரிப்பாரு. சும்மா இருக்கலாமே இவங்க போயிட்டு அதை நோண்ட அதுல ஏற்பட்ட எனர்ஜி வேவாலாம் நம்ம பென்டனுக்கு அந்த ஃபெயில் சேஃப் மூடு ஒன்னா ஆகிரும். அப்படின்னா என்ன மக்களே நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வில்கெக்ஸ் வலுக்கட்டாயமா நம்ம பென்னுட்டு ஒம்னிட்ரிக்ஸை புடுங்கி எடுத்திருப்பான் ஏலியன் ஃபோர்ஸ்ல. அப்ப நம்ம பென் தடாலடியா போயிட்டு ஃபெயில் சேஃப் மூட வாயிலேயே கமெண்ட் பண்ணி ஒன்னாக்கிருவான். பட்டாசுன்னு வெடிச்சு போயிடும் இல்லையா, அதுதான் அந்த மூடு. சோ தெரியாத நம்ம என்ன நடக்கும்னா அந்த எனர்ஜி வேவால ஒம்னிட்ரிக்ஸ் அந்த மூடுக்கு போயிடும். அது அழிஞ்சா யூனிவர்ஸே அழிஞ்சிடும் தான் சொல்லியிருப்பாங்க அந்த எபிசோட்ல. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சிலவங்களுக்கு டவுட் வரலாம், ஏன்டா இது எப்படி கிளிச் ஆகும், அது வெளியே இருந்து அட்டாக் பண்ணி தானே அப்படின்னு. சோ என்னன்னா அந்த வெளியில உள்ள வேவே அட்டாக் பண்ணி ஒம்னிட்ரிக்ஸை கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு அது அவ்வளவு வீக் இருக்குன்னா அது ஒரு பக் இல்லாட்டி கிளிச் நீ எடுத்துக்கத்தானே வேணும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பெரிய கிளிச் குடோன்னே அதை சொல்லலாம். சொல்லக்குள்ள அரவாசி பேத்துக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருக்கலாம். வேற என்ன அல்டிமேட்ரிக்ஸை பத்தி தான் சொல்லியிருக்கேன். அப்பாலே போ சாத்தானே நீ இந்த அல்டிமேட்ரிக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸ்னு ஒரு கூட்டத்தை இந்த அல்டிமேட்ரிக்ஸே தானாவே உருவாக்கி இருக்கும். சோ அவங்களுக்கு அரவாசில உசுர் இந்த பென்னை போட்டு பொழக்கிற சீன்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா. அதாவது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஏலியனா பென் மாறக்குள்ள அந்த பென்னை நம்ம அல்டிமேட் ஏலியன்ஸே கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கு அந்த அல்டிமேட்ரிக்ஸ் வீக்கா இருக்குன்னா பாத்துக்கங்களேன். வேற எதையும் பத்தி நான் சொல்லலாம், அந்த அல்டிமேட்ரிக்ஸ் சேஃப்டி சிஸ்டத்தை பத்தி தான் சொல்லியிருக்கு. எஸ்மத் உருவாக்கி இருந்தா இதை நம்ம அவர்கிட்ட போய் காய்ச்சிக்கலாம். ஆனா உருவாக்குனதே நம்ம அரமண்ட அல்பிடோ தானே, அதனால சில பல அறகுறைகள் இருக்கத்தான் செய்யும். அடுத்த கிளிச் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பென்டனுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான எபிசோட், அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது. நானும் இப்ப திருப்பி போடாத பாத்துக்கிறேன், அழுக்கவே மாட்டேங்குச்சு. எந்த எபிசோட பத்தி தான் நீ பேசிக்கிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எக்கோ 3 பேரா மாறி பென்னு 3 பேரா மாறுவார் இல்லையா, அந்த எபிசோட பத்தி தான் நான் இப்ப பேசிக்கிருக்கேன். எக்கோ 3 குளோனை உருவாக்கி அதுல இருந்து 3 பென் வந்திருப்பாங்க. ஆனா அந்த 3 பெட்டுமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரொம்ப வீக்கா இருந்திருப்பாங்க. ஒரு பர்சனாலிட்டிஸும் அந்த 3 பெண்ணுக்குமே வித்தியாசம். ஒருத்தன் நல்லா இருப்பான், இன்னொரு ரகரா இருப்பான், ஒருத்தன் கத்திக்கிட்டே இருப்பான். அப்படி இந்த பக்னால நம்ம பென்னுக்கு நல்லது நடக்கல. உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த எபிசோட பார்த்தோன்னைக்கு. சோ அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம பென்டன் அந்த பக்கை யூஸ் பண்ணவே மாட்டான். அடுத்த கிளிச் அடுத்த பக் என்னன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிளாசிக் பென்டன் என்ன செய்வார்னா கெவின் கிட்ட இருக்குள்ள ஒரு ஏலியனா மாறுவார் தானே. அந்த எனர்ஜி வேவ்லயே நம்ம கெவின் என்ன செஞ்சிருப்பான், அப்சர்வ் பண்ணிருப்பான். அந்த எனர்ஜி வேவே அவ்வளவு பவரா இருக்க மாதிரி இந்த ஒம்னிட்ரிக்ஸ் என்ன செஞ்சிருக்கும்னா கிளிச் ஆகிருக்கும். சோ அது ஒரு பக் தான். எல்லாத்தையும் அந்த பவரெல்லாம் வெளியே விட்டா மத்தவங்க எடுக்காம போவாங்களா. சோ அது ஒரு மேஜர் பக் கிளாசிக் ஒம்னிட்ரிக்ஸ்ல இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம அல்டிமேட்ரிக்ஸ்ல என்ன நடக்கும்னா எக்ரகோரை எதிர்த்துட்டு சண்டை போடக்குள்ள அவர் படுக்க போட்டு வர நம்ம பென்ன ஏலியன் போஸ்ல ரீகேலிபிரேட் ஆகணும் வச்சு கூட நல்லா இருக்கும். அது கொஞ்சம் அந்த ஒரிஜினல் வச்சு அப்கிரேட் வெர்ஷன் தானே. சோ அல்டிமேட்ரிக்ஸ்ல ரொம்ப ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டையில ஒண்ணு தான் அந்த மாதிரி அந்த கிளாசிக் ஒம்னிட்ரிக்ஸ்ல இருந்த மாதிரியே ஒரு கிளிச் ஒன்று. அதுலயும் அந்த பவர் அப்சர்வேஷன் லிமிட் இல்லாம இருக்கு. சோ நம்ம எக்ரகோரை போட்டதுக்கு நம்ம கெவின் என்ன செஞ்சிருப்பான்னா நம்ம பென்டன் அல்டிமேட்ரிக்ஸை அப்சர்வ் பண்ணிருப்பான். அதுல பாத்தீங்கன்னா அது அன்வான்டட் அன்லிமிட்டட் பவரை நம்ம கெவினுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பவர் அப்சர்வேஷன் செக்யூரா இல்லாதது ஒரு பெரிய பக். எக்ரகோர் சில ஏலியன்ஸை அட்டாக் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிருப்பான், அவங்களோட பவர்ஸை அப்சர்வ் பண்றதுக்கு. அதே மாதிரி ஒரு எபிசோட்ல என்ன நடக்கும்னா வாட்டர் ஹசார்டை நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அல்டிமேட்ரிக்ஸ் என்ன செய்யும்னா ஒரு புது ஏலியன் ஃபார்ம்னு வந்திருக்கு, அதை நம்ம டிடெக்ட் பண்ணணும், அதை ஸ்கேன்
பண்ணணும் கத்திக்கிட்டே கிடக்கும். அதனால அந்த ஃபுல்லா அதை ஸ்கேன் பண்ணி முடிக்க காட்டி பென்னுக்கு வந்து ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவே முடியாது. சமத்தையா அந்த வாட்டர் ஆசர் கிட்ட அவன் வந்து வாங்கி கட்டியிருப்பான். அதை திருத்துற வகையில தான் ஒம்னிவர்ஸ்ல வந்து அந்த ரொம்ப தூரத்துல இருக்கக்குள்ளேயே அதை டிடெக்ட் பண்ற மாதிரி எஸ்மத் வந்து வடிவமைச்சிருப்பாரு. நம்ம எஸ்மத் வடிவமைச்சிருந்தா இந்த மாதிரி கேனத்தனமான பக்கு கிளிச் எல்லாம் விட மாட்டாரு. நம்ம எல்பிடோ தானே, அது சொல்ல வேலாமா? அது விட்டு சொந்த உருவத்துக்கே மாறலாமா? அது அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பத்தி பேசி வரல. சோ லாஸ்ட் அண்ட் நாட் லீஸ்ட், நம்ம எல்பிடோ கிட்ட இருந்து நம்ம அல்டிமேட்ரிக்ஸ் பென் வாங்கக்குள்ள நம்ம பென்னோட வாய்ஸ் கமெண்ட்டை நம்ம அல்டிமேட்ரிக்ஸ் கேட்டிருக்கோம். அப்படியெல்லாம் கேட்க கூடாது. வடிவமைச்சு யாரு? நம்ம எல்பிடோ. அவர்கிட்ட வாய்ஸ் கமெண்ட்டுக்கு தான் அது வந்து கமெண்ட் பண்ணணும். சோ நம்ம பென்னோட வாய்ஸுக்கு கமெண்ட் பண்ணது ஒரு கிளிச்சா கிளிச் இல்லையாங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சு போட்டு விடுங்க பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த மாதிரி வீடியோ நிறைய வரப்போகுது ஃபியூச்சர்ல. கடைசி கேள்விக்கான உங்களோட தோட்டம் மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. சோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வேற என்னென்ன டைப் மாதிரி வீடியோ போடலாம்னு நீங்க ஒரு கமெண்ட்ல சஜஷன் பண்ணிட்டு போங்க.